கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடக்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? நாம் செய்கிற செயல்கள் எப்படி காணப்படுகிறது? ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய நடக்கைகள் எப்படி காணப்படுகிறது? எல்லாவற்றையும் தேவன் அறிவார். அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே யாருக்கும் தெரியாமல் அந்தரங்கமான செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய தேவன் அறிவார். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறிகிறவர், நம்முடைய இருதயத்தின் உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? அவருக்கு பிரியமுள்ள ஒரு நடக்கை நமக்கு காணப்படுகிறதா? ஏனென்றால் நாம் செய்கிற அந்தரங்கமான காரியங்கள், யாருக்குமே தெரியாமல் செய்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், துணிகரமான தீமைகள் எல்லாவற்றையும் தேவன் ஒரு நாளே நியாயத்திலே கொண்டு வருவார். அதை அறிந்தவர்களாய் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு தீமையான காரியங்களை விட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் விலக வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை வெறுத்து வாழ்கிறோமா? நன்மை செய்கிறோமா? எதை செய்தாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்ற எண்ணம் நமக்கு வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற காரியங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஒரு நாள் அவர் நியாயத்திலே கொண்டு வருவார். அதற்கேற்ற பலனை நாம் அடைவோம். நன்மை செய்தால் நித்திய ஜீவன், தீமை செய்தால் ஆக்கினை என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிறோமா? தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறோமா? எல்லார் மேலும் விழுந்த கடமை அதுவே. நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவரை ஒருவர் நேசிக்க அன்பு கூற அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அன்பு நமக்குள்ளே இருக்கும்போது பொறாமை வராது, மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டோம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளே மற்றவர்களுக்கு தீமை செய்கிறார்கள். மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை, மற்றவர்களுடைய சொத்துக்களை பார்த்து பொறாமை, மற்றவர்கள் வளர்ந்தால் பிடிக்கவில்லை. ஏனென்றால் தீமையான எண்ணங்கள் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு எண்ணங்கள், பரிசுத்த சிந்தைகள், மற்றவர்களை மன்னிக்கிற ஒரு சுபாவம், இரக்க குணம், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஒவ்வொரு நாள் வாழ்க்கை நாம் வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த நடக்க இருக்கிறதா? தீமையான காரியங்களுக்கு விலகி நன்மை செய்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். அவருடைய சொந்த பிள்ளைகளாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். எதற்காக? நன்மை செய்ய, மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்ட, மற்றவர்களை மன்னிக்க, மற்றவர்களுக்காக ஜெபிக்க, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்ம அழைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கிரியைகள் எப்படி காணப்படுகிறது? அந்த ரங்கத்திலே நாம் தேவனோடு தொடர்பு கொள்கிறோமா? அல்லது அந்த ரங்கத்திலே பாவம் செய்து கொண்டு இருக்கிறோமா? தேவனுக்கு பிரியமில்லாத தீமைகள் செய்து கொண்டு இருக்கிறோமா? நாம் எதை செய்கிறோம்? ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் உள்ள நபர்களால் நம்மை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம் செய்கிற தவறுகள், அக்கிரமங்கள், துணிகிற பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிவார். ஒரு நாள் நியாய தீர்ப்பிலே கொண்டு வருவார். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்தவர்களாய் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு தீமையான காரியங்களை விட்டு விலகி அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம், ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம், எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மை துதிக்கிறோம், கிருபையின் ஆவியானவரே மை துதிக்கிறோம், மகிமையின் ஆவியானவரே மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை நேர்த்தியாய் நடத்தி எங்களை பாதுகாத்து வருகிற கிருபைக்காக, அன்பிற்காக, தயவுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா.
இப்பொழுது யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை வழிநடத்துவீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன தொழில்கள் வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் உடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். வேலை செய்வதற்கு ஏற்ற நல்ல பலனை, சத்துவத்தை கொடுங்கப்பா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்கும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சரீரத்திலே பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை தொடுவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். பலவீனத்திலும் பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும் அப்பா. தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை கிடைக்கவில்லை என்று சொல்லி யோசிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை தொடுங்கப்பா. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுங்க. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரிபா கபரா ஷாக்கா ராக்கா தூரா கரதரபலா ரி ஆக்கபூர சந்த ரதன ஹதரபலா. தடைகள் விலகுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரி ஆக்கபூர ஷாக்கா லாக்கா தூணா கரதரபலா ரிபா ரஷா லதனா மா கரபா ரி பேக்கே ரே ஷேக்கே லேக்கே தேனே கரதரபலா. தடைகளை நீக்கி போடுகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அவர்களை சந்திங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வர சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதம் சொல்கிறது. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க. தடைகளை நீக்கி ஆசீர்வதித்து பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களை சந்திங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் உதவி செய்யுங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை பிள்ளைகளுக்கு சாதமாக மாற்றி கொடுங்கப்பா. என் தேவனுடைய கரங்களிலே பிள்ளைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரிஷாபா ரஹதரபா தூராஷா லக்காபா ரவுகா தன கரதரபலா. என் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. உடைய சமாதானத்தினால் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் என் தேவன் இணைப்பீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இந்த இரவு நேரத்தில் முற்றிலுமாக உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் நம்முடைய சமூகத்தில் காத்திருக்க, நம்முடைய கிருபைக்காக காத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக, பயன்படுத்துவீராக. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அரண், நீரே எங்களுக்கு கோட்டை. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உடைய மகிமைகளை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை இல்லாமல் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவினுடைய ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.